உங்களில் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 5-6வது வசனம். வெளிப்படுத்தல் 10:5-6. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, 6வது வசனம், இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றும், வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரிழக்கிற மாணவர் பேர் ஆணையிட்டு சொன்னான். நாம் படிக்க போற பகுதியானது தேவ ரகசியம் 7ஆம் தூதனுடைய சத்தத்தில் நிறைவேறும் என்பதாக படிக்க போறோம். இன்னொரு வார்த்தை, இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்றார். பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 தூதன் இங்கே இருக்கிறது. 7 தான் என்பது கடைசியில ஒரு தூதன். அப்ப இனி காலம் செல்லாது என்பதனுடைய கருத்து என்று கேட்டீங்கன்னா, வசனம் 5-6 தூதன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி தான் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தேவன் பேரில் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகவும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராகவும் விவரிக்கப்பட்டிருக்காரு. இனி காலம் செல்லாது என்று ஆணையிட்டாரு. அதனுடைய கருத்தானது யாதொன்றுக்கும் இனி காலம் இராது என்று அவர் அறிவிக்கவில்லை. பதிலாக மனிதனுக்கான தேவனுடைய வெளிப்படுத்தல் நிறைவடைகிறது என்று தூதனானவர் அறிவிக்கிறார். அதாவது இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே மக்கள் இன்னைக்கு கர்த்தர் நிறைய வெளிப்பாடு கொடுக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. யெகோவா மக்களை பார்த்தீங்கன்னா, அவங்க வருஷத்துக்கு வருஷம் புதிய மொழிபெயர்ப்புகளை வெளியிடுறாங்க. அப்படிலாம் இராது, இது கடைசி வெளிப்படுத்தலுக்கான ஒரு காரியம் என்பது அவர் அறிவிக்கிறார். தம்முடைய ஊழியக்காரருக்கு தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொன்னார். அதாவது வெளிப்படுத்தல் 10:6 இறுதி காலகட்டம் வரையில் தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ரகசியத்தை அறிவித்து வந்தார். வெளிப்படுத்தல் புத்தகம் கடைசி புத்தகம். இந்த கடைசி புத்தகத்தோட இந்த 7ஆம் தூதனுடைய காலத்தோட தேவனுடைய ரகசிய வெளிப்படுத்தல் நின்றுவிடும் என்பதுதான் அவர் சொல்றார். இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொதுவா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாக இந்த ரகசியமானது மறைவாய் வைக்கப்பட்டது. அது யாருக்கு அறிவிக்கப்படாம அது ரகசியமாவே இருந்தது. இந்த நாட்கள்ல தேவன் எப்படி செய்தார் என்பதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 3:6. முற்காலங்கள்ல மனுபுத்திரருக்கு இந்த ரகசியம் சொல்லப்பட்டதா சொல்லப்படலையா அப்படிங்கிறத பார்ப்போம். எபேசியர் 3:6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷம் நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை முன்பு அறிவிக்கப்படாமலே ரகசியமாவே காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரகசியத்தை நாம எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்பது பாத்தீங்கன்னா, முதலாவது 6ஆம் வசனத்துல அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த ரகசியத்தை நினைச்சிருக்காருங்க, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. அப்ப இந்த ரகசியத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4-5. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். முன்னாடி காலங்களில் இது வெளிப்படுத்தப்படல. அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை நாம எப்படி அறிந்து கொள்ள முடியும் கேட்டீங்கன்னா, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது
நாம் வாசிக்கிற பொழுது கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து அப்போஸ்தலருக்கு உண்டான அறிவை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த ரகசியத்தை யாருக்கு அறிவிச்சாரு, யாருக்கு அறிவிக்கல, அதை கூட நம்ம பார்க்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10-11 ஒரு ஊமையை சொன்னார். அப்பொழுது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவங்க இந்த ஊமை குறித்து அவங்ககிட்ட கேட்டாங்க. அப்ப இயேசு சொல்றாரு 11ஆம் வசனத்துல, அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுது. பாருங்க, யாரு தாழ்மையா இருக்காங்களோ, யாரு கீழ்ப்படிதலோடு இருக்காங்களோ, யாரு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்காங்களோ, பாடகரா இருக்காங்களோ, அவங்களுக்கு இதை வெளிப்படுத்தி இருக்காரு. புறம்பே இருக்கிறவங்களுக்கு அருள். புறம்பே இருக்கிறவங்கன்னா, புறம்பே இருக்கிறவங்க கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாங்க. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள், மார்க் 4:12, அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. சில வார்த்தைகளை நம்ம சொல்றோம், அவங்க அதை கேட்கல, புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறாங்க, கண்டும் காணாம இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இயேசுவானவர் ஊமைகளா பேசினார், மற்றவங்களுக்கோ அதை வெளிப்படுத்தி தந்தார். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காலகட்டத்தை குறிச்சிருந்தார். யார் மூலமா இதை சொல்லணும் என்பது திட்டமும் வச்சிருந்தார். அதை நாம் வாசிக்கலாம். எபிரியர் 1ஆம் அதிகாரம் 1-2, எபிரியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சரி, முன்னாடி காலங்களுக்கும் சிலுவைக்கு முன்பும் சிலுவைக்கு முன்பும் என்ன வித்தியாசம் என்றால், இயேசு கிறிஸ்து மூலமாய் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டம் பிதாவுக்கு இருந்தது. அந்த காலங்கள் வரைக்கும் காத்திருக்காரு. எபேசியர் இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10, எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9-10. அந்த காலத்துல வரும்பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொல்லுகிறார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பாருங்க, ஏற்கனவே இந்த சுவிசேஷம் ரகசியமா இருக்கிறது. சுவிசேஷம் மாத்திரமல்ல, எதெல்லாம் ரகசியம் நான் உங்களுக்கு ஒண்ணு ஒன்னா சொல்லித்தர்றேன். இன்றைக்கு பெண்டேகோஸ்தே மக்கள் சொல்றது போல இன்னைக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தி தந்தாரு, இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு சொல்றது போய், இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினதாக சொல்றாரு. நம்ம வாசிக்கும் போது அதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்றாரு. இது சுவிசேஷம் ஒரு ரகசியமா இருந்திருக்கிறது. அடுத்து வேற என்ன ரகசியம் இருக்குன்னு பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31-32. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:31-32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பாருங்க, இது வசனம். அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதை சொல்லிட்டு, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் சொல்றார். ஏற்கனவே புருஷன் மனைவியை பற்றி சொல்லிட்டு வந்துட்டு பிறகு சபையை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, இது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன், இந்த ரகசியம் பெரியது என்று சொல்றார். சபையிலையும் கிறிஸ்துவிலையும் என்ன ரகசியம் இருக்கு பாருங்க. புருஷனும் மனைவிக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வெளியே சொல்ல முடியாது. அந்த அன்பையும் நீங்க மற்றவங்ககிட்ட பரிமாறவும் முடியாது. பரிமாற முதலாவது தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியும், சொல்ல முடியாது. பாருங்க, இந்த காரியத்தை சொல்றாரு. சபையும் மணவாட்டியினுடைய இந்த சிநேகத்தை பத்தி சொல்லும் பொழுது ரகசியம் பெரியதுன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா,
நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்றார். சரி, கிறிஸ்து எப்படி ரகசியமா நமக்காக இருக்கிறாரு? இந்த கிறிஸ்து எப்படி ரகசியமா இருக்கிறாரு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். கொலோசியர் 1:27 வசனம். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியும்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர்கள் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அது எப்படி சொல்றாரு பாருங்க. முன்னாடி எபேசியில படிச்சோம், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்கிறேன்னு சொன்னார். முன்னாடியே பார்த்து வந்தாரு, புருஷன் மனைவியை பற்றி பார்த்து வந்தாரு சொன்னாரு. பிறகு சபையும் கிறிஸ்துவை பற்றி சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமாயிட்டார். அது என்ன சொல்றாரு இங்கே? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சொல்றாரு. அப்ப சபைக்குள் யார் உடன் சுதந்திரராகவும் சரீரத்திற்குள்ளாவதும் உடன் சுதந்திராவதும் உடன் பங்காளியாவதும் ரகசியமா இருந்ததா? அதை வெளிப்படுத்தினாரா, அறிவித்தாரா? எபேசியர் 3:3 வாசிப்போம். எபேசியர் நிருபம் 3:3 வசனம். அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளாவனர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கை இருக்கணுமா என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த ரகசியம் ஒரு வார்த்தை இருக்கா? அந்த ரகசியம் என்ன? புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராகவும் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளியுமா இருக்கிறார் என்கிற இந்த ரகசியம் என்று ஒரு வார்த்தை இருக்கா? இருக்கு. நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்னு, சுவிசேஷம் ஒரு ரகசியம், கிறிஸ்துவும் சபையும் ஒரு ரகசியம், புறஜாதியார் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராகவும் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாகவும் வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளா இருக்கிறார் என்கிற இதுவும் ரகசியம். இதெல்லாம் இன்னைக்கு முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புறஜாதியார் ரோமர் 11:25-26 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 11:25-26. புறஜாதியார் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே என்ன நடக்கும் என்ற ஒரு ரகசியத்தை அவர் சொல்றார். பாருங்க, அதுவும் ஒரு ரகசியம் தான். அதை அறிவிச்சிருக்காரு பாருங்க. ரோமர் 11:25-26. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களே புத்திமான்கள் எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர்கள் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார்கள் என்றும். சரி, கேள்வி கவனிங்க. புறஜாதியார் நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலில் என்ன நடக்க வேண்டும் என்ற ஒரு ரகசியம் இருந்தது. அது என்ன கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் அந்த இஸ்ரவேலருடைய ஒரு பங்கு கடின மனது இருக்கும். அப்போ புறஜாதியாரும் ராஜ்யத்திற்குள்ளாகவும் சபைக்குள்ளாகவும் இணைக்கப்படுகிறார்கள் என்பது ரகசியம். இன்னொரு ரகசியம் நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3:16 வசனம். இது எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒப்புக்கொள்ளக்கூடிய, சம்மதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். நாம யாவரும் தேவ பக்தியா இருக்கிறோமா? ஆமா. தேவன் மேன்மையானவர், மகா மேன்மையானவர், பயங்கரமானவர். அவரிடத்திலே இந்த தேவ பக்தியா இருக்கிறோம். இந்த ரகசியம் என்ன? எல்லாரும் சம்மதிக்கிறபடி, ஒப்புக்கொள்றபடி என்னன்னு கேட்டீங்கன்னா, யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. ஒப்புக்கொள்ளுகிறபடி நிகழ்காலத்துல இருக்கு. அடுத்து சொல்றாரு, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசுவதான் சொல்றார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். பாருங்க, எல்லாம் கடந்த காலத்துல இருக்கும். பாருங்க,
தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதெல்லாம் ரகசியம். இதெல்லாம் ரகசியம். இதெல்லாம் ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம். இதை யாவரும் ஏற்றுக்கொள்றாங்க, யாவரும் ஒப்புக்கொள்றாங்க. பாருங்க, அந்த ஒப்புக்கொண்ட மக்களை பத்தி சொல்றாரு. அவரு புறஜாதிகளிடத்துல பிரசங்கிக்கப்பட்டாரு, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டாரு, மகிமையில எடுத்துக் கொள்ளப்பட்டார். இது ரகசியம் என்று சொல்லப்படுது. பாருங்க, இப்ப எத்தனை ரகசியங்கள் நம்ம பார்த்திருக்கோம் பாத்தீங்களா? இப்ப விசுவாசத்தின் ரகசியம் என்றால் அது என்ன? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஒரு உதவிக்காரர்கள் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்துக்கொள்ளுறவங்களா இருக்கணும். எழுத விட கூட சொல்லுங்க. அப்ப விசுவாசத்தின் ரகசியத்தை உதவிக்காரர்கள் என்ன செய்யணும்னா காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்றது? நீங்க ஒரு பிள்ளைகளை எப்படி காத்துக்கொள்வீங்க? கண்காணிக்கிறீங்க, அதை கவனிக்கிறீங்க, அதுக்கு தீங்கு வராதபடி பாதுகாக்கிறீங்க, இழந்து போகாதபடி பாதுகாக்கிறீங்க. இது ஒரு வகையானது, பூமிக்குரிய வகையானது. விசுவாசத்துல நம்ம பெற்றுக்கொள்ற விசுவாசம் எங்கிருந்து வரும்? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அப்ப இந்த உதவிக்காரர்கள் இந்த விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காத்துக்கொள்றதுக்கு முன்னாடி என்ன வரும் நமக்கு? உன்னை காத்துக்கொள்றதுக்கு முன்னாடி ஏதோ திருடிட்டு போக பாக்குறாங்க, அல்லது யாரோ எடுத்துட்டு போக பாக்குறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யப்படணும் பாருங்க. 10ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 3:10. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியர் செய்யலாம். அவங்க ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, உதவிக்காரராக இருக்கிறவங்க சுத்த மனசாட்சியில இந்த ரகசியத்தை காத்துக்கொள்ளணும். என்ன ரகசியம்? விசுவாசத்தின் ரகசியம். விசுவாசம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தைய, ரகசியமான வார்த்தைய நம்ம என்ன செய்யணும்? மனசாட்சியில காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்றதுக்கு முன்னாடி என்ன வரும் கேட்டீங்கன்னா, சோதனை வரும். சோதனை வரும்போது எதை இழந்து போவோம்? நம்ம சோதனை வரும்போது எதை இழந்து போறோம்? பூமிக்குரிய பிள்ளைங்க வேற எதை இழந்து போறாங்க? ஆவிக்குரிய வகையில எதை இழந்து போவாங்க? பேதுருவை பார்த்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இப்படி சொன்னார். லூக்கா 22, 31, 32 படிச்சுக் கொள்ளுங்க. இப்போ லூக்கா 22, 31, 32ல இவங்க எதை காத்துக்கொள்ளணும், எது ஒளிஞ்சு போகும் பாருங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். சரி, இப்போ பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்போ ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு முன்னாடி என்ன வரும் கேட்டீங்கன்னா, சோதனை இருக்கிறது. சோதனை வரக்கூடிய நாட்கள்ல எது ஒளிந்து போக வாய்ப்பு இருக்கு? 32ஆம் வசனம், எது ஒளிந்து போகும்? நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உன்னை வேண்டிக் கொண்டேன். அப்ப இந்த மாதிரி இளைஞர்களுக்கு எது ஒளிந்து போக வாய்ப்பு இருக்கு? வேலை, மற்ற அலுவல்கள், இதுல தங்களுடைய விசுவாசத்தை இழந்துடுறாங்க. சில மக்கள் இழந்துடுறாங்க, சில மக்கள் காத்துக்கொள்றாங்க. சிலர் இதை முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதை தவற விட்டுறாங்க. சில நேரங்கள்ல பொதுவா இது மாதிரி இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யக்கூடாது இல்ல, முடிச்சிட்டு வேலை செய்யணும். அப்படி எந்த சூழ்நிலையும் அவங்க மாறாம பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க விசுவாசத்தின் ரகசியத்தை காத்துக்குவாங்க. இல்லைன்னா அவங்க வேலை செஞ்சதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதை இழந்து போறாங்க. ஏன் நம்ம ஒரு நாள் அத்தனை நாள் வேலை செய்யணும், ஒரு நாள் வேலை இல்லாம இருந்தா என்ன? இல்லைன்னா சபை கூடங்களுக்கு வந்துட்டு வேலைக்கு போனா என்ன? நம்ம போறது இல்லை. காலமெல்லாம் வளரவும் மாட்டோம், நம்ம போகவும் மாட்டோம், வேலையை இழக்கவும் மாட்டோம். பாருங்க, அதனால ஒரு தீங்கெல்லாம் ஒண்ணு வராது. உங்களை விட்டு கம்பெனியை விட்டு நீக்கிறவும் மாட்டாங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தை கேட்கலைன்னா படிப்படியா உங்களுக்கு ஒளிஞ்சு போயிடும். அப்படியே படிப்படியா உற்சாகம் குறைஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காத்துக்கொள்ள முடியாம இழந்து போகக்கூடிய மக்கள் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி சொல்றாரு.
இப்படி ஒரு பிளான் பண்ணணும். நீங்க வேலை தேடும் போதோ மற்ற நேரங்களையோ சபை கூடங்களுக்கு சென்றுட்டு தான் வருவேன், ஞாயிற்றுக்கிழமை இப்பதான் வருவேன் சொல்லணும். எத்தனை சூழ்நிலை இருந்தாலும், எத்தனை சுமை இருந்தாலும், எத்தனை கடன் இருந்தாலும் நாம பணம் சம்பாதிக்கா ஓடக்கூடாது. விசுவாசத்தை இழந்துருவோம். விசுவாசத்தை இழந்துட்டீங்கன்னா திரும்ப கட்டுறது கஷ்டம். ஏன்னா அது இழந்த பிற்பாடு வசனத்தை நெருக்கிறோம். இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு உதவிக்காரன் என்ன செய்யணும், தன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எப்ப காத்துக்கொள்ளணும்? சோதனை வரும். சோதனை எப்படி வரும்? இப்படிதான் வரும். வேலை செய்வதற்கான அழுத்தம் உங்களுக்கு வரலாம், நாம அது மாதிரி சோதிக்கப்படலாம், கர்த்தரை தேடுவதற்கு சோம்பேறித்தனம் வந்துடலாம், நமக்கு அது மூலமா அலுப்பு வந்துடலாம். இப்படி பல்வேறு காரியங்கள் நமக்கு வந்துடும். அப்படியானா விசுவாசத்தை காத்து அவங்க கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப நாம இயேசு உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். காத்து நம்ம சோதிக்கப்படும் போது எது நெருக்கப்படும்? நீங்க பல்வேறு வகையில சோதிக்கப்படுகிறீங்க. எது நெருக்கப்படும்? மார்க்கு 4:7. மார்க்கு 4:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதன் பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இந்த விதைய எது நெருக்கி போட்டுச்சு? முள்ளு. முள்ளு என்னது பாருங்க, பலன் கூடாதபடி நெருக்கி போடுவ காரியமானது விதையை நெருக்கி போட்டுச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 13:22. மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். சரி, அப்போ முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவங்களை எது நெருக்குதுங்க? வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் பணம் சம்பாதிக்கிற முயற்சியும் வசனத்தை என்ன செய்யுமா? எடுத்துரும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் இங்கிருந்து வரணும்னா வசனத்திலிருந்து தான் வரும், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அதை இழந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீ கெட்டு போயிட்டீங்க. ஆகையினால இந்த விசுவாசத்தை இழந்து போகாதபடி நம்ம யோசிக்கணும். 6 நாள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, 6 நாள் வேலை செய்யறோம். சரி, 7ஆம் நாளும் வாரத்தின் முதல் நாளும் வேலை செய்யுங்க. தேவனுடைய காரியங்களை முடிச்சுட்டு போய் வேலை செய்யுங்க. பாருங்க, அப்படி செய்யாதனால நம்ம வசனம் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, கர்த்தருடைய பந்தி நடத்த முடியல, ஒண்ணு செய்ய முடியல. நம்ம வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கிருந்து? நம்ம சின்ன புள்ளியில இருந்து இதுவரைக்கும் 28 வயசு வந்திருக்கோம், 24 வயசு வந்திருக்கோம், இதுவரைக்கும் இப்படியேதான் இருக்கோம். என்ன கணக்குது? நாம எது முக்கியமோ அதுக்கு நம்ம கவனமான செய்யல, செவி கொடுக்கல. அப்படியான ஒரு இளைஞரை குறித்து எப்படி சாட்சி கொடுக்கிறது? அவன் கர்த்தரை ஒழுங்கா தேடுவானா? எங்க தேடுவான்? சபை கூடங்களுக்கு சாயந்தரம் வந்தா வருவான், வரமாட்டான். எப்பவோ காலைல வருவான், எப்போ வரமாட்டா. இப்படிதான் சொல்லிக் கொடுக்க முடியும். வேற எப்படி சொல்ல முடியும்? யாரோ ஒரு பொண்ணு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்லா தேடுவான கர்த்தரை? நல்லா தேடுவானே. அவன் காலையில வந்தா வருவான், வந்தா வராம போவான். இப்படிதான் சொல்ல முடியும். வேற எப்படி சொல்ல முடியும்? பாருங்க, அப்படியானால் நாம் இந்த வேலைகளுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா கர்த்தரை இழந்து விட்டுறோம். ஒரு பழைய ஏற்பாட்டுல இப்படி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நீங்க படிச்சுட்டு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நீங்க அப்படி செய்ய முடியுமான்னு பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. சரி, இது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள். ஓய்வு நாளில் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே உணவு மற்ற காரியங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கணும். சாப்பாடு அன்னைக்கு செய்யக்கூடாது, அடுப்பு மூட்டக்கூடாதுங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் காலை விலக்கு, உன் வழிகளில் நடக்காத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாத. கர்த்தருடைய நாள்ல நம்ம இதெல்லாம் செய்யலாம் இருக்கா பாருங்க. அப்போ நாம தெரிந்தெடுத்துக் கொள்றதுல நம்ம என்ன செய்யறோம்? நாமும்
தெரிந்தெடுத்துக் கொள்றது நம்முடைய பொறுப்புல கத்தர் கொடுத்திருக்காரு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யலாம், செய்யாம இருக்கலாம். ஒருவேளை கம்பெனி உங்களை நெருக்கலாம், நெருக்காம இருக்கலாம். ஆனா நம்ம தேர்வு செய்யறீங்கன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம், எதற்கு நீங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு அடிமையாக நீங்க போயிருவீங்க. ரோமர் 6:16 வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துகளினாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதல்களாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுகிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறேன் என்று அறியீர்களா? சரி, அப்படியானா நம்ம சின்ன பிள்ளைல இருந்து எது கீழ்ப்படுகிறோம்? சின்ன பிள்ளையில இருந்து வேலைக்கு தான் கீழ்ப்படுகிறோம். பாருங்க, கர்த்தரை எப்பவாவது நமக்கு நேரம் இருந்தா தேடலாம், இல்லைன்னா படுத்திருக்கலாம், இல்லைன்னா எப்பவாவது நேரம் இருக்கும்போது வரலாம். இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்ற அந்த சூழ்நிலையானது தேவனை முதலாவது தெரிந்தெடுக்கணும். அப்ப இங்க ஒருத்தர் வருவார், ரொம்ப கடினமான சூழ்நிலை. அவர் ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் வேலைக்கு போட்டு சாயந்தரம் வருவார். ஒரு நாள் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நான் ஜெபிக்க எனக்கு தெரியல, கர்த்தருடைய பந்தி நடத்த தெரியல, எனக்கு வசனம் வாசிக்க தெரியல, பிரசங்கத்தை கேட்க தெரியல அப்படின்னு அந்த வேலையை விட்டுட்டு முடிச்சுட்டு போனார். சரி, முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை சம்பளம் கொடுத்தாங்கன்னா 2 சம்பளம் 3 சம்பளம். இப்போ ஒரு நாளைக்கு 500-600 ரூபாய், 3 சம்பளம் என்னாச்சு? 3018 ரூபாய். அப்ப எது வேணும் அவர் தான் தீர்மானிக்கணும். அப்ப என்ன செய்யறதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சபை கூடமா வந்துட்டார். இப்ப அவர் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அவருக்கு செபிக்க தெரியுது, கர்த்தருடைய பந்தி நடத்த தெரியுது. அது வரைக்கும் அவர் ஒரு 6 வருஷமா அவருக்கு எதுவுமே நடத்த தெரியல. அவர் எதுக்காக போனார்னா அவருடைய குடும்ப கஷ்டம் இருக்கலாம். ஆனாலும் தேவனுக்காக நம்ம தேடும் போது இன்று அவருக்கு தேவையானவற்றை கத்த தர்றாரு. அப்ப நம்ம மாலை நேரங்களை தெரிந்து கொள்றது ஏன்? காலை நேரங்களை தெரிந்து கொள்ளாது ஏன்? நேரம் கிடைச்சா நம்ம தேடுறோம், இல்லைன்னா இல்ல. அப்படி இல்ல. ஞாயிற்றுக்கிழமை என்றால் கர்த்தருடைய நாள், நாம் கர்த்தரை முதலாவது தேட வேண்டும் என்று என்னுடைய விசுவாசத்தை இழந்து போகாதபடி நான் காத்துக்கொள்ளணும். நான் தான் காக்க முடியும், கண்டிப்பா முடியும். பாருங்க, இந்த நாள்ல நான் விட்டுருவேன், கர்த்தரை தேடுவேன். 12 மணிக்கு மேல நான் வேலை செய்வேன், அது 11 மணிக்கு மேல நான் வேலை செய்வேன். நாம தெரிந்தெடுத்துக் கொள்ள முடியும். நம்ம கம்பெனி அலட்டும், ஆனால் நாம தெரிந்தெடுத்துக் கொள்ளதான் நம்ம வேலை செய்ய முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த விசுவாசத்தை நாம வச்சுக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாம பார்க்க முடியும். காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4:4. நீதிமொழிகள் 4:4. பாருங்க, சில மக்கள் நீங்க காலையிலையும் தேடுறீங்க, மாலையிலும் தேடுறீங்க, வேலைக்கும் போறீங்க. அது என்ன? முடியுதே. தேவன் அதை குற்றமா என்னவாரா? என்ன மாட்டாரு. நீங்க தேவனுடைய வேலையில மாலையிலையும் தேடுறீங்க, காலையிலையும் தேடுறீங்க, உங்க வேலையும் செய்றீங்க. பாக்கியவான்களா? பாருங்க, அப்படி நாம சில நேரங்களை தேர்வு செய்யணும். எங்கேயும் நம்ம யாருக்கும் அடிமை இல்ல, அதாவது தேவனை தவிர யாருக்கும் நம்ம அடிமை ஆகக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். இல்லைன்னா விசுவாசத்தை நம்ம இழந்து போவோம். நம்ம காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 4:4. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்பதான் நீங்க ஆவிக்குரிய வகையில பிழைக்க முடியும். உனக்கு போதித்து சொல்ற அந்த வார்த்தையை, இருதயத்தை, உன் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் சொல்றார். காத்துக்கொள் ஒரு வார்த்தை இருக்கா? காத்துக்கணும். 4:21. நீதிமொழிகள் 4:21. உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ள காத்துக்கணும், விடக்கூடாது, வெளியே விடக்கூடாது. எப்படி காக்கணும்னு கேட்டீங்கன்னா, வெளியே போகும், அதுக்கு போலாமான்னு வரும், பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு வரும். இப்படிலாம் நமக்கு அசட்டுத்தனமாகவும் சோர்வுத்தனமாகவும் சாத்தான் நம்மளை கெடுத்து விடுவான். அப்ப நீங்க எல்லா காவல் போடணும், ஒரு காவல் இல்ல. நீதிமொழிகள் 4:23 பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீங்க ஏற்கனவே காத்துக்கொள் தான் சொன்னாரு. பிறகு என்ன சொன்னாரு? காவல்காரு சொன்னாரு. பிறகு என்ன சொல்றாரு? எல்லா காவல்ன்றாரு. இப்போ ஒரு அமைச்சர் வந்தாங்கன்னா எத்தனை அடுக்கு காவல் போடுறாங்க? 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு போடுறாங்களா? போடுறாங்க. அப்போ உங்க இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் எல்லா காவல் காத்துக்கணும். இது வெளியே போகும். இல்ல ரொம்ப கஷ்டம், லோன் போட்டோம், கொஞ்சம் வேலை செய்யணும்னு சொல்லும். இந்த கடன் இருக்கு, எவ்வளவு காலமா சொல்லும். இப்படியே சொல்லி என்னை பழக்கிருச்சு, என் மனசாட்சிய கெடுத்துருச்சு. அப்ப கெடுத்தபடினால கர்த்தருக்கு நான் இதயத்தை கொடுக்க முடியாம இந்த வேலைகளே நான் போயிட்டே இருக்கிறேன். ஒரு நிதானம் இல்ல, எனக்குள்ள ஒரு உறுதிப்பாடு இல்ல, இப்படி இருதயத்தை காக்க முடியல.
அப்படி காக்க முடியல, நான் நிறைய காவல் போடணும், இதை காத்துக்கணும், காலை நேரமா விட மாட்டேன், மாலை நேரமா விட மாட்டேன், இப்படி நிறைய ஒரு தீர்மானம் வச்சுக்கணும். சில மக்கள் காலை நேரம் மட்டும் போதும், மாலை நேரம் வேணாம் நினைக்கிறது யார் சொல்லி கொடுத்தது? அவங்களும் நினைச்சுக்கிட்டாங்க. பாருங்க, இவைகள்லாம் நம்ம காத்துக்கொள்ள மறந்துட்டோம். தேவனுடைய வார்த்தை எல்லா டைமும் நீங்க காத்து இருதயத்தை விடக்கூடாது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்ப என்ன வருமா? அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் சொல்றாரு. நீதிமொழிகள் 19:16. கட்டளையை காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். சரி, அப்போ நமக்கு தேவன் கொடுத்த வழிகளை அவமதிக்கலாமா? அவமதிக்க கூடாது. தேவனுக்கு கடைசி நேரத்தை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. தேவனுக்கு மீதமான நேரத்தை கொடுக்கலாமா? அப்படி இல்ல. கட்டளைகளை காத்துக் கொள்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான். அப்படியானா நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோமா? இல்ல, கண்டிப்பாக இருக்கிறோம். இந்த ரகசியமான காரியங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் ரகசியத்தை நாம் காக்கணும். காக்கலைன்னா பிடிங்கிட்டு போயிடுவாங்க யாரும். உங்களுக்கு போதிக்கப்படுகிற வார்த்தைகளே நீங்க வெறும் கேள்விப்பட்டதோடு விட்டீங்கன்னா யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. மத்தேயு 13:19 படிங்க. உணர்ந்து கொள்ளலைன்னா, நீங்க அது மாதிரி நடக்கலைன்னா, உங்க இதயத்தில் இருக்கிற வசனத்தை சாத்தான் எடுத்துருவான். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கல் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். சரி, இப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு உணர்ந்து கொள்ளாம அப்படி விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? சாத்தான் அதை எடுத்துடுவான். ஏன் நமக்கு அந்த புத்தி எல்லாம் போச்சு பாருங்க. அப்ப எடுத்துட்டு அவன் போயிடுவான். 2 கொரிந்தியர் 4:1-4 படிங்க. என்ன நடக்கும்? உடையவர்களாகிய நாங்கள் ஒரு நிமிஷம் 1 கொரிந்தியர் 4 இல்ல, 1 கொரிந்தியர் 4 இல்ல, 2 கொரிந்தியர் 4 தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்று இருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தரித்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரடாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். முதலாவது நமக்கு எது வெட்கம்? தேவனை தேடாததும் நம்முடைய விசுவாசத்தை இழக்கிறதும் முதலாவது வெட்கம். அதெல்லாம் நம்ம வெறுக்காம நம்ம இருந்தோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம போதிக்கிற வார்த்தைகள் என்ன ஆகும்? 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசங்களாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாகினார். அப்போ சுவிசேஷம் நமக்கு சொல்லி சொல்லி கேட்கல. பல ஆண்டுகளா இப்படி இருக்கும்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கெட்டு போயிட்டு இருக்கோம். கெட்டு போனதுனாலதான் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்க முடியாம இருக்கிறோம். அப்ப கேட்க முடியாம இப்படியே போயிட்டே இருந்தோம்னா தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்ம அவிசுவாசிகளா இருந்தோம்னா நமக்கு பிரகாசமா வராதபடி என்னாகும்? மனது குருடாக்கப்படும். என்ன அப்போ குருடாக்கு போனா வழி எங்க தெரியும்? ஆகையினால நீங்க கவனமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை காத்துக்கணும். தேவன் தான் நமக்கு முக்கியம். எல்லா வேலைகளை காட்டிலும் தேவனை தேட இடையூறா இருக்கிற எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது என்ன ஆகும்னா உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது அது வேலை. படிக்கிற காரியமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, அந்த எனக்கு வேண்டாம். உங்களுக்கு ஒரு 40,000 சம்பளத்தை விட 80,000 சம்பளமா இருந்தாலும் அது வேண்டாம். தேவனுக்காக நம்ம இழக்க வேண்டி இருக்கும். இழந்தாதான் அது பெற்றுக்கொள்ள முடியும். இலக்கலைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. தடையில்லாத ஒரு வேலைகளை நம்ம மேற்கொள்ளணும். அதுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக நீங்க கேட்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா அப்போ ஒரு இளைஞனுக்கு அல்லது வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அது வசனம் அப்படியே எடுக்கப்பட்டுக்கிட்டே போகும். எடுக்கப்பட்டு போனா பலன் இல்லாம போவோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருப்போம், ஒரு பலனும் கொடுக்க மாட்டோம். ஒரு மரம் வளருது, ஒரு பலன் கொடுக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? வெட்டி போட்டுருவோம்ல. பாருங்க, அது மற்றவங்களையும் கெடுக்கும். ஒரு இளைஞன் அல்லது இளைஞி இந்த மாதிரி இப்படியே காலையில வராம லேட்டா வந்துட்டு இப்படி இருப்பாங்கன்னா பட்டவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்ன ஆகும்? மற்றவங்க கெட்டு போவாங்க. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற வாழ்க்கை மற்றவனை கெடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கெடுக்கும். எப்படி கெடுக்கும்? கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம முடிப்போம். எப்படி கெடுக்கும்? என்னுடைய தாமதம்
நான் சரியா நடக்காதது மற்றவங்களை கெடுக்குமான்னு பாத்தீங்கன்னா கெடுக்கும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரத்தை ஒரு பொருளால் என்று எண்ணி விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அவிசப்படுத்துகிறது. இப்போ 9ஆம் வசனம். ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாதபடிக்கு பாருங்கள். எனக்கு இருக்கிற அதிகாரம், நான் செய்யற காரியம் மற்ற பலவீனமான மக்களுக்கு தடுக்கல் இருக்குமா? இடறி விழுந்துருவாங்க. இந்த இளைஞன் இப்படித்தான் இருக்கார். பக்கத்து வீட்டு இளைஞனும் அதே மாதிரி ஆயிடுவார். பக்கத்து வீட்டிலே ஆயிடுவார், இன்னொரு ஆவார். அப்போ நம்ம சேர்ந்து கெடுக்கிறது காரணமாயிடுவோம். அது மாத்திரமல்ல, துணிவு கொள்ள வச்சிருவோம். 10ஆம் வசனம் படிங்க. எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிர கோவிலே பந்தியிருக்கிற ஒருவன் கண்டால் பலவீனனா இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளுமல்லவா? சரி, ரைட்டு. அப்படியானால் இங்க ஒரு 10ஆம் வசனம். ஒருத்தன் அறிவுள்ள ஒருத்தன் விக்கிர கோயில பந்தி இருக்கிறான், ஒருவனை பார்க்கிறான். பலவீனமா இருக்கிற ஒருவன் அவருடைய மனசாட்சி விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை என்ன செய்யும்? புசிப்பதற்கு துணிவு கொள்ளும். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், அப்பப்போ அலோன்னு பேசுறேன். இப்படி பேசிட்டே இருக்கேன், உங்களை சாரி சொல்ல மாட்டேன், ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கும் போன ஒரு நீங்களும் பேசுவீங்க. அந்த துணிவுக்குள்ள வச்சது யாரு? நானு. அது தவறு இல்ல, அது ரொம்ப அவசரமான காலம் இருக்கலாம். ஆனாலும் இப்படியே நான் பேசிக்கிட்டே இருப்பேன்னா என்ன சொல்றது? உங்களை துணிவுக்குள்ள வச்சிரும். அப்ப நாமும் அருகில் இருக்கிற நம்முடைய சகோதரனை நாம் என்ன செய்யறோம்னா நம்முடைய பலவீனத்தினால கெடுக்கிறோம். பாருங்க, கெடுக்கிறோம் சொல்றாரு, துணிவுக்குள்ள வைக்கிறோம். 11ஆம் வசனம் படிங்க. பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தார். ஆமாவா? என்னுடைய அறிவி நிமித்தமாக இன்னொரு மனுஷர் சகோதரனையும் நான் கெடுக்கிறேன். கெடுக்கிறது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்துல இப்படி சகோதரருக்கு விரோதமா பாவம் செய்து பலவீனம் அவங்களுடைய மனசாட்சியை புண்ணாக்கி கிறிஸ்துவுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய பண்ணிட்டேன் அவனையும். அப்படியே நான் செய்யற சில செயல் சபையாரை பாழாக்குமா? ஆமா. நான் செய்யற செயல் என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரனை கெடுக்குமா? கெடுக்கும். உற்சாகத்தை இலக்கு பண்ணுமா? இலக்கு பண்ணும். துணிவு உள்ள பண்ணுமா? துணிவு உள்ள பண்ணும். அப்ப நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் யோசிக்கணும், நம்முடைய ரகசியங்களை நம்ம காத்துக்கணும். இந்த மாதிரி நான் செய்யற செயல்னால பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா பாதிக்கப்படுறாங்க, நிச்சயமா பாதிக்கப்படுறாங்க. நாம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்முடைய வேலைகளை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் கிடைக்கிற நேரத்தில் தெரியல ஒன்று மிச்சம் மீதியை தேவனுக்கு கொடுக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. நாம அதை தெரிந்து கொள்றோம், நம்ம நல்லதை தெரிந்து கொள்ளணுமே தவிர தவறானதை தெரிந்து கொள்ளக்கூடாது. இன்னொன்னு, நம்ம செய்யற செயல்னால மற்ற இளைஞரும் படிக்கணுமா, கத்தோலிக்க பந்தி நடத்தணுமா, ஜெபிக்கணுமா உற்சாகம் வராது. இந்த சகோதரன் எப்போ வர்றான், எப்போ போறான், நாமளும் அப்படியே போவோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நீதியானவங்க வளர்ந்துகிட்டே வருவாங்க, பலவீனமான மனுஷவங்க அவனை பார்த்து பின்பற்றுவாங்க. இப்ப மற்றவங்க கெடுக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இனிமே மாற்றி நீங்க அமைச்சு திருத்தி கவனமா ஒரு உறுதிமொழியோடு இருக்கணும். சுத்த அந்த மனசாட்சியில நம்ம சுத்தமா இருந்து நம்முடைய விசுவாசத்தை இழந்து போகாதபடி காவல் காக்கணும். அது மீறிட்டு போகும், இன்னொரு காவல் போடணும். அது மீறும், இன்னொரு காவல் போடணும். அப்போ நீங்க 2-3 அடுக்கு காவல் போட்டுருங்க. காவல் போட்டீங்கன்னா நம்முடைய இருதயம் அலைஞ்சு போகாது. இது மட்டும் இல்ல, வாலிப பிள்ளைகளும் வாலிப காலங்களும் இப்படி காவல் காக்கலைன்னா அலைஞ்சு போயிடும். ஆகையினால கவனமா இருந்து தேவனுக்கு பிரியமான பாதையில சென்று உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனையை மதிச்சீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்படி மதிப்போம், கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம என்ன பார்த்தோம்னா, ரகசியம்னா என்ன அப்படிங்கிற சில காரியங்களை, சுவிசேஷம், கிறிஸ்துவும் சபையும் புறஜாதியில் இணைக்கப்படுவதும், இன்னும் ரகசியம் இருக்கிறது. நம்ம அதெல்லாம் இன்னும் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. இன்னும் பல்வேறு விதமான ரகசியம் இருக்கிறபடினாலே இந்த ரகசியத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ளினா யாரோ எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுக்கிறதுக்கு நம்ம அனுமதி கூடாது, எப்படியாவது எடுக்கப்படுவோம். ஆகையினால மற்றவங்களை பார்க்க கூடாது. நம்ம வீட்டுல பொல்லாதவங்க இருந்து அதை பார்க்க கூடாது, அருகில் பொல்லாதவங்க இருந்து அதை பார்க்க கூடாது. நம்முடைய விசுவாசத்தை நம்ம இழந்து போகாம பார்க்கணும். அதுதான் ஆசீர்வாதமான சூழ்நிலை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. நாங்கள் விசுவாசத்தின் ரகசியத்தை குறித்து அறிந்து கொண்டோம். பிதாவே, ஆதி காலங்கள் முதல் மறைவாயிருந்து இப்பொழுது அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷமாகிய ரகசியத்தை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அவைகளை நாங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். புறஜாதிகளை உடன் சுதந்திரராக இணைத்திருப்பதற்காக அந்த ரகசியத்தை அறிந்து கொள்கிறோம்.
கிறிஸ்துவும் சபையும் பற்றி ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். பிதாவே, கொரிந்தியரிலே ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிற இமைப்பொழுதிலே மறுரூபமாகவும் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்கிறோம். பிதாவே, விசுவாசத்தின் ரகசியத்தை காத்துக்கொள்ள எங்களை பலப்படுத்தும். பிதாவே, இந்த ரகசியத்தை நாங்கள் சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொண்டு பிதாவே எல்லா காவலோடும் காக்க எங்களை பலப்படுத்தி அருளும். உம்முடைய இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இந்த நாட்களில் இது மாத்திரமல்ல, பல்வேறு சூழ்நிலையில் எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பிதாவே, அந்த மகிமையை நாங்கள் இழந்து போகாதபடி எப்பொழுதும் தரித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையும் கிறிஸ்துவ பற்றி பேசுகிற பொழுது ஒரு மணவாளனையும் மணவாட்டியும் பேசும் பொழுது ரகசியம் என்கிறார். பிதாவே, இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஆவிக்குரிய வகையில மேலும் உற்சாகம் ஊட்டுகிறது. ஆகவே நாங்கள் இந்த ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். நீரே அவர்களுக்கு உதவிகரமாயிருந்து உணர்ந்துள்ளதை தந்து நெருக்கி போட்டு வசனம் இழந்து போகாதபடி, விசுவாசத்தை குறைத்து போடாதபடி, கர்த்தருக்காக அவர்கள் காத்து மேன்மையானவர்களாக உயர உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய இரக்கத்தை அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம்.